Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 6 Example 6.5 பார்க்கலாம். Prove by vector method that sin alpha minus beta is equal to sin alpha cos beta cos alpha minus cos alpha sin beta. So இதே மாதிரி cos வச்சுட்டு நம்ம ஒரு sum solve பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து alpha plus beta வரும், இல்லை alpha minus beta வருது in terms of sin. சரிங்களா? ஸோ சேம் டயக்ராம் தான், ஆனால் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். எக்ஸ் ஒய் இது ஜே, ஃபஸ்ட்டு ஏ ட்ரா பண்ணிடலாம். அப்புறம் பியும் இதே சைடு, லாஸ்ட் டைம் மேலே ஒன்று கீழே ஒன்று வரைஞ்சிருப்போம், அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும். பாருங்க, ஓஏஎல் அண்ட் ஓபிஎம், லாஸ்ட் டைம் மேலே ஒன்று கீழே ஒன்று பார்த்துப்போம், இந்த வாட்டி ரெண்டுமே ஒரே சைடு. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஆல்ஃபானா செகண்ட் ஆங்கிள் பீட்டா, அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது ஆல்ஃபாலேருந்து பீட்டாவை மைனஸ் பண்ணலாம், அப்போ வந்து இந்த பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் கிடைக்கும். சரிங்களா? அண்ட் ஓஏ ஏ கேப்பு, ஓபி வந்து பி கேப், இது ரெண்டுமே யூனிட் வெக்டர்ஸ் மேக்கிங் ஆங்கிள்ஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இது வந்து கொஷனில் இருக்கிறதே அப்படியே எடுத்து ஒரு வாட்டி நம்ம எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ஒரு ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு எடுக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஓஏஎல், ட்ரையாங்கிள் ஓஏஎல்ல ஃபஸ்ட்டு காஸ் எடுக்கிறேன். ஓஏஎல் வந்து ஆல்ஃபா, அப்போ காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ், அப்போ ஓஎல் வெக்டர் டிவைடட் பை ஓஏ வெக்டர். இப்போ இந்த ஓஏ வெக்டர் அந்த சைடு கொண்டு போயிடலாமா, மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டர் இன்டூ காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஓஎல் வெக்டர். இப்போ ஓஏ வெக்டர் யூனிட் வெக்டர், மாடுலஸ் ஆஃப் ஓஎல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா. இப்போ இந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணணும்னு வைங்களேன், ஓஎல் வெக்டர் இன்டூ மேக்னிடியூட் வேல்யூ அண்ட் யூனிட் வெக்டர் வேல்யூ, மேக்னிடியூட் வேல்யூ காஸ் ஆல்ஃபா, யூனிட் வெக்டர் வேல்யூ ஐ, ஸோ காஸ் இன்ட்டு ஐ கேப் அப்படின்னு எழுதிக்கலாம். இதே மாதிரி சைனும் கண்டுபிடிப்போமா, அந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன செஞ்சோமோ அதே தான். சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சைன் வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ், அப்போ எல்ஏன்னு எடுத்துக்கணும். மாடுலஸ் ஆஃப் எல்ஏ வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டர். இப்போ ஓஏ வெக்டர் இந்த சைடு கொண்டு வந்துடலாம், மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டர் இன்ட்டு சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் LA வெக்டர். OA வெக்டர் யூனிட் வெக்டர் தெரியும், அப்போ மாடுலஸ் ஆஃப் LA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா. மாடுலஸ் ரிமூவ் பண்ணோன்னா LA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு ஜே கேப்னு எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஒருத்தர் கண்டுபிடிக்கலாம், நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள்க்கும் செய்யலாம், பக்கத்துலேயே எழுதுகிறேன். இப்போ வந்து OBM ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் OBM cos பீட்டான்னு வரணும், ஏன்னா கீழே இருக்க ஆங்கிள் பீட்டா. பீட்டா காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனஸ், அப்போ அட்ஜசன்ட் என்னது ஓஎம் வெக்டர், மாடுலஸ் ஆஃப் ஓஎம் வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டர். கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம், மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டர் இன்ட்டு காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஓஎம் வெக்டர். இப்போ ஓபி வெக்டர் யூனிட் வெக்டர் நமக்கு தெரியும், இப்போ ஓஎம் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டா. இப்போ ஓஎம் வெக்டர் இருக்கா, ஓஎம் வெக்டர் காஸ் பீட்டா, ஓஎம் வெக்டரோட மாடுலஸ் ரிமூவ் பண்ணோன்னா ஓஎம் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டா இன்ட்டு ஐ கேப். இப்போ நெக்ஸ்ட் வந்து சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் பீட்டான்னு ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ், அப்போ எம்பின்னு எடுத்துக்கலாம். Modulus of MB vector divided by modulus of OB vector. இப்போ cross multiple பண்ணலாம், modulus of OB vector into sin beta is equal to modulus of MB vector. இப்போ OB vector வந்து unit vector, இப்போ modulus of MB vector is equal to sin beta. இப்போ modulus remove பண்ணோன்னா MB vector is equal to sin beta J கேப் எழுதணும். சரிங்களா? எம்பி வந்து ஜேயோட இடத்துல வரும், அதனால ஜே. இப்போ ஓஎம் வந்து நமக்கு ஐயோடது எக்ஸோடதுல வரனால ஐ கேப்பு, இது வந்து ஜே கேப். இப்போ நம்ம இதுல இருந்து
நெக்ஸ்ட் திங் கண்டுபிடிக்கலாம். இப்போ 4 விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம். OL, LA, OM, MB. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா இங்கே A வெக்டர், OA வெக்டர். இப்போ OA வெக்டர் கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன். OA வெக்டர் கண்டுபிடிக்கணும் OL + LA. அதே மாதிரி OB வெக்டர் கண்டுபிடிக்கணும் OM + MB. இதெல்லாம் செய்ய போகிறோம். OA வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா OL வெக்டர் + LA வெக்டர். OL வெக்டரோட வேல்யூ என்ன? cos alpha I cap plus sin alpha j cap. OA வெக்டரோட வேல்யூ A cap அதை எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு, இந்த சைடும் அதே மாதிரி OB வெக்டர் is equal to OM வெக்டர் plus MB வெக்டர். OB வெக்டர்னா என்னது? B cap is equal to OM வெக்டர் வந்து cos beta into I plus sin beta into J cap. A cap B cap வச்சுட்டு இனி cross product கண்டுபிடிக்கலாம். நான் பின்னாடி எழுதிருக்கேன், நியூ பேஜ் எழுதிருக்கேன், நீங்கள் காப்பி பண்ண வேண்டாம் சரிங்களா? இப்போ B cap cross A cap இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். modulus of B cap modulus of A cap into sin இதோட angle between alpha minus beta and unit vector வந்து இங்க K cap எடுத்துக்கலாம் சரிங்களா? நீங்க A cross B ன்னு எடுத்தீங்கன்னா மைனஸ்ன்னு வரும். B minus A எடுத்துக்கலாம். B minus A எடுக்கும்போது பாசிட்டிவ் யூனிட் வெக்டர் வரும் சரிங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட். இதுல வந்து B cap ஓட வேல்யூ A cap ஓட வேல்யூ 1ன்னு நமக்கு தெரியும் யூனிட் வெக்டர்ஸ். ஸோ பேலன்ஸ் நமக்கு வரும் sin alpha minus beta into K cap மட்டும்தான் இருக்கும். இது B cap cross A cap ஓட வேல்யூ. இதே இது மேட்ரிக்ஸ் ஃபார்ம்லேயே கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அடுத்தது தான் B cap cross A cap is equal to I cap J cap அப்புறம் K cap. இப்போ B cap தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்போ cos beta sin beta K cap வேல்யூ இல்லைன்னா 0. இதே மாதிரி A cap ஓடுது cos alpha sin alpha அப்புறம் 0. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். I cap கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். sin beta into 0 0 sin alpha into 0 0 ஆகிடும். அதே மாதிரி J cap கண்டுபிடிக்கும் போது 0 ஆகிடும். K capக்கு மட்டும்தான் வேல்யூஸ் கிடைக்கும் சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் கட் பண்ண இதை மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ cos beta into sin alpha minus cos alpha into sin beta. K cap இன்ட்டு பண்ணிட்டோம். இதுவும் B cap into A cap தான். ரெண்டு மெத்தடில் செஞ்சுருக்கோம். இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம், இதை நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணுவோம்? ஃப்ரம் 1 and 2 இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். sin alpha minus beta K cap is equal to K cap into cos beta sin alpha minus cos alpha sin beta. K cap வந்து கேன்சல் பண்ணிட்டோம்னா sin alpha minus beta is equal to cos beta sin alpha minus cos alpha sin beta ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுதானே நம்ம ப்ரூஃப்லையும் பண்ண சொல்லியிருந்தாங்க. ப்ரூஃபில் வந்து sin alpha முன்னாடி வரும், cos beta அதுக்கப்புறம் வரும். நீங்கள் மாற்றி எழுதணும்னா எழுதிக்கலாம், இல்லைன்னா இங்கேருந்து இங்கே எழுதும் போதே மாற்றி எழுதிடுங்க. எப்படி ப்ரூஃபில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கொண்டு வந்துருங்க, அவ்வளோதான். sin beta இந்த ஸ்டெப் எழுதாம டைரக்டா இந்த ஸ்டெப் எழுதிடுங்க சரிங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சமையல்? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.